கன்னிராசி அன்பர்களுக்கு கொடான கோடி நமஸ்காரங்கள். கன்னிராசியினுடைய குணாநலன்கள், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய வெற்றி வாய்ப்புகள், வாழ்க்கையில் இந்த கன்னிராசிக்காரர்கள் மாதிரி ஒரு நட்பு பாராடக்கூடிய ராசி எதுவுமே இல்லை. ஆமாம், நட்புக்கு இலக்கணம் கொடுப்பார்கள். நட்பை கற்றுக்கணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட தான் கற்றுக்கணும். எப்பவுமே உத்தியோகத்திற்கு சளைக்காத ஒரு ராசி. ஆமாம், அவன் கண்ணில் ஒரு திமிரு தெரியுது பாடுறா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மனதைரியம் ரொம்ப அதிகமான ஒரு ராசி இவங்க. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையேன்றதுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் பயம்ன்றது இல்லாத ஒரு ராசி. ஆமாம், ரொம்ப தைரியமாக எடுப்பாங்க எல்லா முடிவையும். அந்த தைரியமாக எடுக்கக்கூடிய முடிவுகளாலேயும் பல சிக்கல்களையும் வாழ்க்கையில் சந்திப்பாங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு குடும்பம் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக தாண்டவமாகும். குடும்பத்தில் மிகுதியான வருமானங்கள் வரும். ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல இருந்து வருமானங்கள் வரும். அந்த குடும்ப நபர்கள் அனைவருமே சம்பாதிக்கும் நபர்களாக இருப்பார்கள். இந்த கன்னிராசி பொறுத்தளவுக்கு அதுதான். ஒரு குடும்பம் ஆரம்பத்தில் ஏழ்மை நிலையில் இருந்தாலும் படிப்படியாக வளர்ந்து வரும்பொழுது அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க, பிள்ளையாகட்டும், தந்தையாகட்டும், அம்மாவாகட்டும், எல்லாமே சேர்ந்து உழைச்சி முன்னேறக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் நடக்கும். அல்லது தனித்தனியாக வேலை செய்தாலும் எல்லாமே வருமானம் ஈட்டுவாங்க. ஒரு சுய நேரம் வரும்போது வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பாக அந்த கன்னிராசினியர்களுக்கு அமையும். பிரம்மாண்டமான ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்துவார்கள். ஒரு வீடு, வாசல், வண்டி, வாகனம், இது எல்லாமே ஒரு பிரம்மாண்டமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. பொறுமையாக நிதானமாக வாங்கினாலும் நல்ல ஒரு யூனிக்காக வாங்கணும், அடுத்தவங்க பார்க்குற மாதிரி கௌரவமாக இருக்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் வாங்கணும்னு நினைப்பாங்க. வீடு, வாசல், இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பிற்பகுதியில் அமைவது யோகம் இவங்களுக்கு. கன்னிராசிக்காரர் இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக தங்க ஆபரணம் சேர்க்கை அளவு கடந்து உண்டாகுன்றது தான் உண்மையான கதை. ஆமாம், விலை மதிப்பில்லாத பொருட்கள் கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக ஒன்று இருக்கும். அதிசயமான பொருள், அபூர்வமான பொருள் அவங்க எங்கே இருக்காங்களோ அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக இருக்கும். ஆமாம், வீடு கட்டும்போதே அவர் சொல்லுவார், இதை இந்த பொருளை நான் வாங்கிறதுக்கு எத்தனை நாள் மெனக்கெட்டேன், எவ்வளோ செலவாச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அவங்களுக்கு வீட்டில் நடக்கும். கன்னிராசி அன்பர்கள் எங்கே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா, தனக்குத்தானே பிரச்சனை செய்து கொள்வார்கள். ஆமாம், இவங்களுக்கு வேறு யாரும் பிரச்சனை கிடையாது, இவங்கள்தான் பிரச்சனை. தொழில் ரீதியான பிரச்சனைகளை சந்தித்தே தீர வேண்டும். கணவன் மனைவிக்கிட்டே கொஞ்சம் சற்று விட்டு கொடுத்து போனது சால சிறந்ததாக இருக்கும். ஏன்னா ஒரு ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் குருவாகவும் 7ஆம் இடத்தில் புதனாகவும் அமர்ந்து விட்டால் அவங்க மனநோய் வரும்னு சொல்லப்படுது. ஆமாம், அவ்வளோ பெருசாக இல்வாழ்க்கையில் சிறப்பு தராது. ரொம்ப பிரச்சனை, சந்தேக உணர்வு, சந்தேக புத்தி, இதெல்லாம் நடக்கும். ஏன்னா ராசியாதிபதி போய் 7ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறார். அப்போ கன்னிராசினியர்கள் ஆண்களாக இருந்தால் பெண்ணுக்கு அடங்கி செல்லணும், பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு அடங்கி செல்ல வேண்டும். இங்கே விவாத போக்கை கடைபிடிக்கக்கூடாது. ஆர்குமெண்ட் பர்சனல் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே நிறைய பிரிவினைகள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படும். பூர்வீகம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கும். ஆமாம், குடும்பத்திலே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான குடும்பம் இந்த கன்னிராசியால் உள்ள குடும்பமாகத்தான் இருக்கும். தொழில் அவ்வளவு சட்டுன்னு எளிதாக சீக்கிரமாக அமைஞ்சிடாது, இவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும். ஒரு சில பேர்லாம் தொழிலிருந்து முதலாளி ஆகணும் அப்படின்னா நீண்ட நாள் போராட்டம் அடைவாங்க. ஏன்டா இந்த வேலையை எடுத்தோம் விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு நினைக்கிற வரைக்குமே அந்த தொழில் அவங்களுக்கு பெருசாக கை கொடுக்காது. பின்னொரு காலத்தில் பெரிய தொழில அதிபர் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலையெல்லாம் கிடைச்சிடும்.
அரசு துறையோடு தொடர்பு கிடைக்கும், அரசாங்கத்தோடு தொடர்பு கிடைக்கும், அரசு வாகனங்களில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். அரசு வாகனம் அப்படின்னா இவங்களுக்குன்னு தனியாக கவர்மெண்ட் அலாட் பண்ணி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி துறைகளை இவங்க தேர்ந்தெடுப்பாங்க. ஆமாம். கன்னிராசி அன்பர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே காலையில் சனி ஹோரையில் அல்லது மதியம் 1 to 2 அந்த சனிக்கிழமையில் வரக்கூடிய சனி ஹோரையில் ஜீவராசிகளுக்கு, விலங்கினங்களுக்கு, பறவைகளுக்கு ஏதாவது நீங்கள் உணவளித்துட்டு வரீங்க அப்படின்னா உங்களுடைய பாவ கர்மாக்கள் அழிந்து புண்ணிய கர்மாக்களாக மாறி உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு போகும். வாழ்க வாழ்க வாழ்க.